ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வுட் ஒர்க் தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திட்டு ஹால் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது லாக்டவுனுக்கு அப்புறம் வேலை. வேலைன்னா இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15லேருந்து ஒரு 13 வருஷம் இருக்கும் நான் வேலை கற்றுக்கினேன் அந்த பீரியடில். அப்போ செஞ்சது இது ப்ளைவுட் ஒர்க்கு. இது அப்போல்லாம் ரேக்கு. அன்றைக்கி எங்கள் ஓனர் கூட குரு கூட சேர்ந்து வேலை செஞ்சுது. அந்த கடையை இன்றைக்கி நான் அதை பிரித்து வேறு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம். அவர் வாங்கிட்டார். அன்றைக்கி ஒரு 15,000த்துக்கு செஞ்சுருப்பார். 15லேருந்து 20,000 இருக்கும் லேபர்லாம் சேர்த்து. அவ்வளோதான் இருக்கும் அன்றைக்கி காலகட்டத்துக்கு. ஏன்னா இந்த கடை என்ன கடை வச்சுருந்தாங்கன்னா ப்ளைவுட் கடை வச்சுருந்தாங்க. ப்ளைவுட் கடையே வச்சுருந்தார். அவர் தான் எங்கள் ஊரில் ப்ளைவுட் கடை வைக்கிறார். ரொம்ப ரேர் ப்ளைவுடுன்னா அன்றைக்கி காலகட்டத்துக்கு தெரியாது நிறையா. அன்றைக்கே ப்ளைவுட் கடை வச்சார். நல்லா பிஸ்னஸ் டெவலப் ஆச்சு. அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு வேறு பிஸ்னஸ் இருக்குது. இது சும்மா ஒரு அன்றைக்கி எதுவுமே இல்லைன்ற ஒரு விஷயத்துக்காக வச்சாங்க. அது கொஞ்சம் அன்றைக்கி நல்லா கை கொடுத்துச்சு. அவருக்கு இன்னும் டெவலப் ஆகிட்டார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொடுத்துட்டார். ஏன்னா நிறைய வேறு பிஸ்னஸ் இருக்கிறதுனால அவங்க வேறு சேஞ்ச் ஆகிட்டாங்க. சரிங்களா? இன்றைக்கி செய்யணும்னு செஞ்சால் 60,000 ஆகும். லேபர்லாம் சேர்த்து 60,000 ஆகும். இப்போது வாங்கிட்டு போகிறவங்க எப்படி விற்பாங்கன்னா, இது செகண்ட்ஸாக எடுத்துன்னு போய் வச்சுருவாங்க. செகண்ட்ஸாக இந்த மாதிரி பொருள் விற்கிறதுக்குன்னே இருக்காங்க. அவங்க கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பிரித்து விற்றுருவாங்க. பிரிச்சுன்னா அதாவது பாக்ஸாக தான் இருக்குது இல்லையா. இது பார்த்திங்கன்னா 10க்கு 10 அப்படியே 10 அடியே இருக்குது. ஹைட்டு 10 அடி, இது 4 அடி பெரிய பாக்ஸு. இதை தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாக்ஸு 4 அடி சின்னசாக இருக்குது, அது தனித்தனியாக பிரித்து விற்றுருவாங்க. ஒரு நல்ல ரேட்டுக்கு அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட லாபத்துக்கு விற்றுருவாங்க. ஏன்னா இப்போது ஒரு சின்னதாக மளிகை கடை வைக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செகண்ட்ஸ் பொருள் தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. முன்னாடி பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா அது இப்போ ரீசனாக 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சார். ஏன்னா நாங்கள் அன்றைக்கி செஞ்சது இன்றைக்கி நாங்கள் பிரிக்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கடையை காலி பண்ணி கொடுத்தாச்சு. அவரும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரேட்டுக்கு அவருக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு ரேட்டுக்கு விற்றுருவார். இப்போ எமர்ஜென்சியாக நம்ம வைக்கணும், என்ன பண்ண முடியும்? அதனால் விற்றுருவார். அந்த சேரெல்லாம் பார்த்திங்கன்னா புது சேரு, அதே ஒரு 7,000 வரும். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துன்னு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா வரும். ஓகே, இது சும்மா இன்றைக்கி அதை செஞ்ச வேலை. இது ஒரு சின்ன தகவலாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.